ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடியில் அவ்வியம் பேசேல் அப்படிங்கிற ஒரு தமிழ் வாக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவ்வியம் பேசேல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறது அந்த வாக்கியத்தோட பொருள். இந்த பொருளை விளக்கிறதுக்கு ஒரு குட்டி கதை வாங்க பார்க்கலாம். ஒரு வகுப்பறை இருக்குது, நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் 2 மாணவர்கள் ரகு, மனோஜ் அப்படிங்கிறவங்களும் படிக்கிறாங்க. இந்த ரகு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ரொம்ப நல்ல பையன். இந்த மனோஜும் ரொம்ப நல்ல பையன் தான், சுமாராக படிப்பான், நல்லா விளையாடுவான், வரைவான், சகலகலா வல்லவன். ஆனால் இந்த மனோஜுக்கு கொஞ்ச நாளாக ஒரு மன உறுத்தல். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா டீச்சரும் வரவங்கெல்லாம் இந்த ரகுவையே அதிகமாக பாராட்டுறாங்களே, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான்னு சொல்லிட்டு, எனக்கு இது பிடிக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மனோஜுக்கு இந்த மன வருத்தல் கொஞ்ச நாளாக இருந்துகிட்டு இருக்கு. யோசிக்கிறான், என்ன ஐடியா பண்ணலாம், இதை நம்ம ஸ்டாப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த மனோஜ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், லன்ச் டைமில் கொஞ்சம் நாளில் மாணவர்கள்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இவன் போய் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு குழுவில் போய் உட்காந்துட்டு, ஹே இந்த ரகு அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, அவன் படிப்பில் மட்டும்தான் இப்படி, மற்றபடி சுத்த தத்தி, எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும், அவன் இந்த ஏரியாவில் இப்படி பண்ணான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றி தப்பான விஷயங்களை தன்னோட கிளாஸில் இருக்கக்கூடிய சக மாணவர்கள்கிட்ட இந்த மனோஜ் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதை ஒரு நாள் அவங்க டீச்சர் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. அவங்க கவனிச்சுட்டு இந்த மனோஜை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன்பா இந்த மாதிரி பண்ணுற, நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் ரகுவை பற்றி இப்படி தப்பாக சொல்கிற, இது ரொம்ப தப்பாச்சே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மனோஜ் தன் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீக்குறான். என்ன டீச்சர், அவன் மட்டும் பெரியவனா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ டீச்சர் சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்ணா, கிளாஸில் ஒருத்தரை முதன்மைப்படுத்தி பேசும்போது அது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் மற்ற டீச்சர்ஸ் பேசியிருப்பாங்க. மற்றபடி டீச்சர் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமந்தான், நீயும் நல்ல விளையாடுற பையன், வரைகிற பையன், நல்லா படிக்கிற பையன், உன்னை பற்றி எல்லாரும் பாராட்டி தான் பேசுகிறாங்க. அதற்காக ஒருத்தரை பற்றி நம்ம தப்பாக பேசலாமா, அதுவும் அவங்க இல்லாத போது தப்பாக பேசலாமா, அது ரொம்ப தப்புப்பா, இந்த மாதிரி குணம் இருக்கக்கூடாது, இது உன் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம், அதனால இதை நீ மாற்றிக்கணும் மனோஜ் அப்படின்னு சொல்லி டீச்சர் அட்வைஸ் பண்றாங்க. அப்படியே இந்த மனோஜ் அப்படியே ரொம்ப சோகமாயிட்டு ஐயோ ஆமால, ரொம்ப சில்லியை பிஹேவ் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சிட்டு டீச்சர் கிட்ட சாரி கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க டீச்சர், ஆமாம் நான் பண்ணது ரொம்ப தப்பு தான், நான் இனிமேல் கண்டிப்பாக இந்த தவறை பண்ண மாட்டேன் என்னோட லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டீச்சர் வெரி குட் மனோஜ், குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் பேட் பண்ணி கொடுத்துட்டு, சரி நீ கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனும் ரொம்ப சந்தோஷமா, ஓகே இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேயா, இதுதான் கதை. இந்த கதையிலிருந்து குட்டீஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கதையில் என்னாச்சு, இந்த மனோஜும் நல்ல பையன்தான், இருந்தாலும் இந்த ரகு மற்றவங்க பாராட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தனக்கு பிடிக்காததுனால அந்த பிடிக்காம இருக்கக்கூடிய எண்ணத்தை அவன் எப்படி வெளிப்படுத்திக்கிறான், அவனை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக பேசுறதுனால அதை அவனே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா அவன் அந்த விஷயத்தை வெளிப்படுத்திக்கிறான். பட் இது கரெக்டா? இல்லை, இது தப்பு. நம்ம எப்பவுமே மற்றவங்களை பற்றி என்ன பண்ணக்கூடாது, தப்பாவோ குறைவாவோ பேசவே கூடாது. அது வாழ்க்கையில நம்மளுக்கு எந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் என்ன பண்ணாது, எடுத்துக்கிட்டு போகாது. இதுதான் ஆத்திச்சூடியில ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வியம் பேசேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வியம் பேசேல் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம், நெவர் டாக் இல் அபவுட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேயா, நான் மறுபடியும் வேற ஒரு தமிழ் வாக்கியத்தோட வேற ஒரு கதையோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.